பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானை எழில் வந்த பிரானை அன்ன வைகும் வயிர் பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடிய வணங்கியும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய சுபயோக சுபதினத்து அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகா விஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தை பற்றி 12 ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி 12 மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மார்கழி 15ஆம் நாள் திங்கட்கிழமை 30/12/2024 அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாற்றும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி. ஜெய ஜெய ஸ்ரீராம் ஜெயஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நேயர் பெருமக்கள் இந்த கலியுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜெபமாலை, அது கர்த்தராக இருந்தாலும் சரி, அஸ்லாமாக இருந்தாலும் சரி, நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி, அவர் மாதா என்ன எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 23 முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக மார்கழி 26ஆம் நாள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாலி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே
என்ற மகாவிஷ்ணுடைய திருவடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் 12 ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது மார்கழி 29 13/1/2025 திங்கட்கிழமை ஆருத்ரா தர்சனம். ஆருத்ரா தரிசனம் என்பதை விட ஆட்ட நாயகன், ஆடல் வல்லான், அகில உலகத்துக்கு தலைவன், அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம். அதை பற்றி பின்னொரு பதிவில் நாம் முழுமையாக பதிவு செய்வோம். இப்போது 12 ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த தனுசுக்கு ஒரு மனசு, என்ன மனசு தெரியுங்களா? உதவி 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 என்று கொடுக்கக்கூடிய மனசு, தாராளமான மனசுங்க. அவன்கிட்ட போயா எல்லாத்தையும் கொடுத்துருவாயா. அந்த பூராடமும் இருக்குது, உத்திராடம் மூலமாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆஞ்சநேயர் இந்த பூராட மகாலட்சுமி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உத்திராடம் அது கொஞ்சம் எச்சரிக்கை மணி அடிக்கும். பார்த்தீங்களா, அந்த 3 நட்சத்திரம் இருக்கு பாருங்க. ஆக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நட்புக்குரிய மாதம் தனுசில் உங்கள் மாதம் பிறக்குது. உங்கள் ராசிநாதன் குரு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், உங்களுடைய ராசிலேயே தான் உங்களுக்கு ராசிநாதன் குரு உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடமாக இருந்தாலும் உங்களை வாழ வைப்பதில் எந்த தயக்கமும் இல்லை. உங்களை ஒரு கண் பார்வை வைத்துக் கொள்வார். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து குருபலம் வந்துடும். கொடுக்கல் வாங்கல தாங்க எச்சரிக்கை. பணத்தால் பணம்தான் மனத்தை கெடுக்கிறது, பணம்தான் எல்லாத்தையும் கெடுக்கிறது, பணம்தான் கெட்ட பேர் கொடுக்குறது. அப்போ ஃபைனான்ஸ் யாருக்கு? தனுசுக்கு தான். கொடுக்க நீங்கள் கொடுத்துட்டு இருந்தால் உங்களையும் பார்க்கணும்ல. நீங்கள் வீதிக்கு போயிடக்கூடாதுல்ல, நீங்கள் வீதிக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் மதியை யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல. அப்போ கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம், எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தியை எடுத்துக்கங்க. பிரார்த்தனைக்குரிய மாதம் என்று அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கு 6 வருஷம் இல்லை, 6 மாதத்தில் நீங்கள் எண்ணி போகலன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுடைய ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, கேது திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, இப்படி எல்லாம் தசா புத்தி இருக்கிறவங்க 6 மாதத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போய் ஆகணும். ஏன்னா அது காலபுருஷனை நிர்ணயம் பண்ணக்கூடிய டியூ டு அப்ராடு கண்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டியை கொடுக்கக்கூடிய மாதம் தனுசு. அது மட்டும் இல்லைங்க, மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான வீரமும் தீரமும் கொண்ட ஆஞ்சநேயரை, அவருடைய பிறந்த நாளை, அவருடைய ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 8 தான் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறத பயந்துடாதீங்க. 8 நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த, அதாவது கெட்டவன் கெட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பழைய காலத்து பஞ்சாங்கமே சொல்கிறோம். பழைய பழமொழி பழமொழி அதுதாங்க பேசும், அதுதான் பேசும். குரு திசையில் செவ்வாய் பற்றி ஓடிடுவீங்க. குரு மங்கள யோகமாக மாறும்ல. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயரை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக தசரத ராமன், சேதுக்கரை எம்பெருமான், திருப்புல்லானி, இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுங்க. மதுரை நாமக்கல் ஆஞ்சநேயர், சொர்ண விநாயகர், செண்பக விநாயகர் சிவகாசியில் இருக்குதுங்க, வேற எங்கேயுமே இல்லை. அதனால தான் இங்கே சொர்ணம் அதிகம், தங்கம் அதிகம்.
தங்கத்தை தேடுறதுக்கான அடிப்படை தொழில் அதிகம். காசை கரியாக்குவது, காசை கரியாக்குவது, கரியை காசாக்குவது எங்கேன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட தலம் தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணுங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இப்போ கிரகங்களை நீங்கள் பாருங்கள், எத்தனை யோகம் இருக்குது, எத்தனை யோகம் இருக்குது. தயவு செய்து இந்த மார்கழி மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் கூடுமானவரை நீங்கள் எல்லாருமே இப்போ சிசரியனுக்கு வந்துட்டீங்க. ஒரு நல்ல செய்தியை சுவாமி சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். இந்த 30 நாளைக்குள்ள நீங்கள் டெலிவரி ஆகக்கூடிய தாய்மார்களுக்கு பாசத்தோடு ஆசீர்வாதமாக செல்லக்கூடிய ஒரு மகத்தான கிரக மாளிகா யோகம் உண்டு. கிரக மாளிகா யோகம் உங்களுக்கு உண்டு இந்த தனுசு மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அதுக்கடுத்து விளக்கங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு வந்துடுங்க.